திருநெல்வேலியில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் 80,000 கனஅடிக்கு மேல் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. இது குறித்த விவரங்களுடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. தாமிரபரணி ஆற்றினுடைய நிலவரம் என்னவா இருக்கு? மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்தது. இன்று காலை 8 மணி வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இதன் காரணமாக நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாஞ்சோலையினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஊத்து மலை கிராமத்தில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில், இன்று காலை 8 மணியோடு நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் 412 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவானது. மாவட்டத்தில் சராசரியாக 24 ஒரே நாளில் 24 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருந்தது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 30 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை அப்படிங்கிற பதிவான சூழல்ல பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியது. தாமிரபரணி ஆற்றில் ஏற்கனவே கடனா நதியினுடைய அணை முழு கொள்ளளவு எட்டியிருக்கூடிய நிலையில் அதில் திறந்துவிடக்கூடிய உபரி நீர் மட்டுமல்லாது வழியோர பகுதியில் பெய்யக்கூடிய மழை காரணமான காட்டாற்று வெள்ளமும் தாமிரபரணி ஆற்றில் வர்றதுனால 80,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் செல்லக்கூடிய நிலை தான் காணப்படுகிறது. அதனுடைய பருந்து காட்சிகளை நம்ம பிரத்யேகமாக படம் பிடித்திருக்கிறோம். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அந்த காட்சிகளை பொறுத்தவரைக்கும் அதில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் 2 கரையையும் தொட்டபடி தாமிரபரணி ஆறு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அதோட மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய மண்டபங்கள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கெடுத்தபடி செல்லும். அதில் குறுக்குத்துறை முருகன் கோவில், திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோவில், முழுமையாக குறுக்குத்துறை முருகன் கோயிலை தண்ணீர் மூழ்கெடுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் சந்திப்பு பேருந்து நிலையம், சந்திப்பு பேருந்து நிலையத்தினுடைய வடபகுதி மற்றும் மேல் பகுதியில் 3 அடிக்கு மேலாக தண்ணீர் காலையிலிருந்து தேங்கியிருக்கூடிய நிலையில் தற்போது அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் பருந்து கழுகு காட்சிகளை நம்ம படமாக்கி இருக்கிறோம். அது குறித்த காட்சிகளையும் பார்க்க முடியும். தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. ஆற்றில் தற்போது வரைக்கும் 80,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் செல்லக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகள் தவிர, மலையோர மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் மழை அப்படிங்கிறது சற்று குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த சில மணி நேரங்களில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் தண்ணீர் காலையிலிருந்து தேங்கியிருக்கூடிய நிலையில் தற்போது நகராட்சி நிர்வாகங்கள் துறை அமைச்சர், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் நேரு ஆய்வு செய்து சென்றிருக்கிறார். 2 ஜேசிபிகள் மூலமாக தண்ணீரை வெளியேற்றும் பணி, ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய நீர்வழி ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படும் அப்படிங்கிற தகவலையும் அமைச்சர் சொல்லி சென்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படக்கூடிய நிலையில் அடுத்த ஆண்டு இதுபோன்று வெள்ள நீர் பாதிப்பு ஏற்படாது என்ற உறுதிமொழியும் சொல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் மழை பாதிப்பு சற்று குறைந்திருக்கிறது. மேலும் மழை வராமல் இருந்தால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சிவமணி விவரங்களுக்கு.